அச்சமா தமிழ் உணர்வா என்று பார்க்கிற போது நமக்கு தமிழ் உணர்வு தான். போராடுவதற்கான தலைமை அந்த ஐநா தான். அவர்கள் காணாமல் போனாரா இல்ல காணாமல் அடிக்கப்பட்டாரா என்று தெரியவில்லை. இது ஒரு குடிமகனுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை. கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிடம் என்னை அலைக்கழித்த பிறகு நம்முடைய பிரச்சனைகள் அப்படியே இருக்கும். அந்த இலக்கை நோக்கி பயணம் செய்கிறோம் இல்லையா, அந்த பயணம் தான் நமக்கு மகிழ்ச்சி. அப்படி ஒரு குற்றச்சாட்டு நம் மீது வருமானால் அதை எதிர்கொள்வதற்கு தயாராகவே இருக்கு. இந்த ஆண்டு 2019 மார்ச் 19ஆம் தேதியன்று ஜெனீவாவில் நடந்த ஐநா சபையின் 40வது மனித உரிமை குழு அமர்வில் பங்கெடுத்து Sri Lankan security forces and military intelligence is constantly threatening, harassing and attacking the mothers of the disappeared, to silence them, to stop their peaceful activities, to search for our disappeared loved ones. We demand the government of India to ensure his safety and investigate the missing complaint of Mugilan properly. தமிழர்களின் உரிமைக்காக உரக்க குரல் கொடுத்து திரும்பியுள்ள அன்புமான் அப்ரார் அவர்கள் தன்னுடைய ஜெனீவா பயணத்தை பற்றி நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். கட்டியக்காரன் வலைதள பார்வையாளர்களுக்கு அன்புமான் அப்ராரின் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். அன்புமான் அப்ரார், உங்களை பத்தி சொல்லுங்க. நான் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறேன். அதே போல மனிதநேய மக்கள் கட்சி என்கின்ற ஒரு ஜனநாயக ரீதியிலாக செயல்படக்கூடிய ஒரு அரசியல் கட்சியிலே நான் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறேன். நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ் சமுதாயத்திற்காகவும் தொடர்ந்து அரசியல் சமூக விஷயங்களில் ஈடுபாடு உள்ளவன், செயல்பாடு செய்து கொண்டிருக்கிறவன். மனித உரிமை தொடர்பான நிறைய வழக்குகள் நான் உயர்நீதிமன்றத்தில் நடத்திட்டு இருக்கேன். ஸோ அதன் மூலமாக எனக்கு ஐநா மன்றத்தோடு ஒரு தொடர்பு வெகு நாட்களாக இருந்தது. அதில் தற்போது ஐநா மன்றத்தில் சென்று 40வது மனித உரிமை குழுவில் பங்கு பெற்று பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. ரொம்ப நாளாக இருந்த தொடர்பு இப்போ இயல்பாக அமைஞ்சது. எதை பற்றி பேசுறதுக்காக ஜெனீவா போனீங்க? ஈழத்தமிழ் மக்களுடைய துயரங்கள், அங்கே நடைபெற்ற போர், 2009 முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற இனப்படுகொலை, இன்னும் நம் நாட்டில் நடைபெறக்கூடிய மனித உரிமை மீறல்கள் சம்பந்தமாகவும் பேசுவதற்காக நாம் சென்றோம். ஈழத்தமிழர் பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு தயக்கமோ அச்சமோ இருந்துச்சா? அச்சமா தமிழ் உணர்வா என்று பார்க்கிற போது நமக்கு தமிழ் உணர்வு தான் மேலோங்கி இருக்கிறது. ஏறக்குறைய என்னுடைய 10 பருவ வயதுகள் தொடங்கிய காலங்களிலிருந்து தமிழ் உணர்வோடு தான் இருக்கிறேன். இஸ்லாம் எங்கள் வழி, இன்பத் தமிழ் எங்கள் மொழி என்பதுதான் எங்களுக்கு ஊட்டி வளர்க்கப்பட்ட ஒரு உணர்வு. ஐநாவில் உங்களை பேச அழைச்சது யார்? புலம்பெயர்ந்து உலகமெங்கிலும் சென்று வாழத் துவங்கிய ஈழத்தமிழ் மக்கள் தங்கள் தாயகத்தை மீட்பதற்கான போராட்டத்திலும், புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய வாழ்வாதாரம் சிக்கல்கள், அதை எப்படி மீண்டு வருவது என்பது குறித்து பல்வேறு இயக்கங்கள், பல்வேறு குழுக்கள் செயல்படுகிறார்கள். அவர்களில் ஒரு குழுவினர் தான் நம்மையும் அழைத்தார்கள். இந்த ஜெனீவா பயணத்தினால நீங்க எதிர்கொண்ட நெருக்கடிகள் என்ன? நான் செல்ல வேண்டும் என்று எனக்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்த போது பொருளாதார சிக்கல்கள் இருந்தது. எல்லாம் முடிந்த பிறகு விமான நிலையம் செல்கிறேன். அப்பொழுதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது. என்னுடைய பாஸ்போர்ட்டை வாங்கி பார்த்த அந்த அதிகாரி அதே விமானத்தில் ஏறுகிறவர்களை அனுப்பிவிடுகிறார். ஆனால் என்னை நிறுத்தி கேள்வி கேட்கிறார். அங்கே இருக்கக்கூடிய அப்ரார் அகமது என்கிற என்னுடைய பெயர் ஒரு காரணமாக இருக்குமோ என்று நான் யோசிக்கிறேன். அப்போ எதுக்காக போறீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், ஐநா சபையிலிருந்து நமக்கு அழைப்பு வந்திருக்கிறது, நான் பேசுவதற்காக அங்கே போகிறேன் அப்படின்னு. அவர் அந்த அதிகாரி இது பெரிய விஷயமா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு அந்த கேள்வியோட நிறுத்திவிட்டு அவர் தன்னுடைய மேலதிகாரிகிட்ட போறார். என்ன பேச போறீங்கன்னு கேட்கிறார். நான் சொன்னேன், பேசுவது இதுவரையும் உறுதி செய்யப்படவில்லை, நான் கலந்து கொள்வதற்காக போகிறேன், வாய்ப்பு கிடைத்தால் பேசுவேன் என்று சொல்கிறேன். நீங்க என்ன பேசுகிறீர்களோ அந்த ஸ்கிரிப்டை என்னிடம் கொடுக்க முடியுமா என்று என்னை கேட்கிறார். இந்த முறையான விசா பெற்று முறையான பாஸ்போர்ட்டோடு போகிறேன், நீங்க இது சரியா போலியா, உண்மையா போலியா என்று மட்டும்தான் நீங்க பார்க்க வேண்டும். நான் என்ன வேண்டுமானாலும் பேசுவேன். இது ஒரு குடிமகனுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை, ரைட் டு டிராவல். அது அரசியலமைப்பு சாசனம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு உரிமை. அதில் போலி ஏதாவது இருக்கிறதா என்றுதான் நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டுமே தவிர, எதற்காக போகிறேன் என்கின்ற ஒரு தனி நபர் உரிமையை தலையிடுகிற கேள்வியை நீங்கள் கேட்கக்கூடாது என்று சொன்னேன். அவர் சொன்னார், we are not only immigration authorities but we are also intelligence, we need to know the purpose and we have to convey to the government. நீங்கள் அதனால் நீங்கள் சொல்லிவிட்டு தான் நாங்கள் போக முடியும், இல்லைனால் போக முடியாது என்று தடை போட்டார். அப்பொழுதுதான் அது எனக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தமாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிடம் என்னை அலைக்கழித்த பிறகு என்னை அனுப்பி வைத்தார்கள். ஈழத்தமிழர் பிரச்சனையை பற்றி மட்டுமே பேசுறதுக்கான காரணம் என்ன?
இங்கேருந்து நம்மளை கூப்பிட்டுட்டு அங்கே போய் நமக்கான வேலைகளை செஞ்சு ஐநாக்குள்ளே நம்மளை நுழைக்கிறதுக்கான வேலை செய்கிறது, அங்கே ஒரு பெரிய வந்து ஒரு ஒர்க்கு பண்ண வேண்டியிருக்கு வேலை. அந்த வேலையை நம்ம தமிழர்கள் இது வரைக்கும் பெருசாக செய்கிற மாதிரி தெரியல. நம்ம இந்திய தமிழர்கள் பல ஆண்டுகள் வந்து அந்த தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை நடத்தும் போது தான் அவங்க வந்து ஐநாக்குள்ளே வந்து பிரதிநிதிகளை கொண்டு போய் பேச வைப்பதற்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்மை அழைக்கிறவர்கள் நாம் ஈழத்தமிழர்கள் அழைக்கிறார்கள். நம்முடைய பிரச்சனைகளை நாம் இங்கே கூட பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம், நம்ம இங்கேயும் போராடி கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் ஈழத்தமிழர்களுக்கு போராடுவதற்கான தலைமை அந்த ஐநா தான். அப்போது ஆமாம், அவர்களுக்கும் முதலில் குரல் கொடுத்து விட்டு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது தான் நம்மளுடைய விஷயத்தை வைக்க வேண்டும். ஐநாவில் நீங்கள் முன்வைத்த கோரிக்கைகள் என்ன? 10 வருடமாகியும் இலங்கையில் நடைபெற்ற போர்க்குற்றங்கள், இன அழிப்பு, கொடுமைகள் இது தொடர்பாக எந்த விசாரணையும் நடைபெறவில்லை என்கிற விஷயத்தை பேச வேண்டும் என்றும், பிள்ளைகளை, இளைஞர்களை, கணவன்மார்களை மிலிட்ரியிடம் கொண்டு ஒப்படைத்த பெண்கள், எங்கே நாங்கள் ஒப்படைத்த எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், எங்கே நாங்கள் உங்களிடம் கொடுத்த எங்கள் குழந்தைகள், எங்கே எங்களுடைய ஆண்கள் என்று அயராது வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த அழுகைக்கும் அந்த போராட்டத்திற்கும் ஒரு பதிலையும் நாம் பெற முடியவில்லை. எனவே இந்த 2 விஷயங்களை பற்றி நான் பேச வேண்டும் என்று நான் தான் முடிவு செய்தேன். நான் முடிவு செய்ததை அவர்களிடம் கொடுத்தேன், அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். வேறு எதை பற்றிலாம் பேசுனீங்க? சமூக போராளியும் மனித உரிமை போராளியுமான தோழர் முகிலன் அவர்களுடைய, அவர்கள் காணாமல் போனாரா இல்லை காணாமல் அடிக்கப்பட்டாரா என்று தெரியவில்லை, அந்த விஷயத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று நான் அங்கே பதிவு செய்தேன். இங்கே ஆட்கொணர்வு மனு போட்டிருக்கிறார்கள், அது நீதிமன்றம் கேட்கிறது. ஆனால் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று தான் பதில் சொல்கிறார்களே தவிர இன்னும் சரியான ஒரு பதிலை அரசு தரப்பு முன்வைக்கவில்லை. காணாமல் போன முகிலனுடைய சம்பந்தமாக கொடுக்கப்பட்ட புகாரில் சிறப்பான நடவடிக்கையை தமிழக அரசும் இந்திய அரசும் எடுக்க வேண்டும். தேடும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும். அந்த விஷயங்களை ஒழுங்காக விசாரிக்க வேண்டும் என்று நான் அங்கே பதிவு செய்தேன். இந்த பிரச்சனைகளை ஐநாவில் பேசுறதுனால ஏற்படுற பலன் என்ன? நாம் அங்கே ஐநாவில் பேசுகிற விஷயங்கள் எல்லாம் பதிவு செய்யப்படும். நாம் என்ன பேசுகிறோமோ அதை வந்து நாம் எழுத்து வடிவிலும் அங்கே சமர்ப்பிக்கிறோம். எனவே அந்த ஐநா மன்றம் அங்கே வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஆய்வு செய்வார்கள். எந்த நாட்டிற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டுமோ அந்த நாட்டிற்கு அழுத்தம் கொடுப்பார்கள். இன்னொன்று, நாம் அங்கே பேசுகிற போது அது சர்வதேச அரங்கிற்கு கொண்டு செல்லப்படுகிறது. முகிலன் என்கிற ஒரு தோழர் காணாமல் போகிற விஷயம் சர்வதேச அரங்கிற்கு நாம் கொண்டு செல்கிறோம். அந்த விஷயத்தை தான் நாம் செய்ய முடியும். அது என்ன பலன் தருகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மனித உரிமை மீறல் பிரச்சனை பற்றி பேசினாலே ஆன்டி இண்டியன்னு சொல்கிறாங்களே. ஜெனீவா பயணத்துடைய நோக்கமானது இலங்கையில் நடைபெற்று கொண்டிருக்கிற மனித உரிமை மீறல் தொடர்பான குரலை வலுப்படுத்துவது தான். நான் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த மனித உரிமை மீறல்களை கண்டிக்கும் விதமாக என்னுடைய குரலை வந்து வலுப்படுத்துகிறேன், அதற்கு வலு சேர்க்கிறேன், அவ்வளவுதானே தவிர நான் வந்து எந்த தேசத்திற்கும், இந்தியாவிற்கோ வேறு எந்த தேசத்திற்கும் நான் வந்து தேச துரோக நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை. அப்படி ஒரு குற்றச்சாட்டு நம் மீது வருமானால் அதை எதிர்கொள்வதற்கு தயாராகவே இருக்கிறேன். ஐநாவில் பேசுறதுக்காக மிகப்பெரிய தொகை பரிமாறப்படுதுன்னு சொல்றாங்களே. நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா வந்து நான் டிக்கெட் எடுக்கிறதுக்கே 4 பேர்கிட்ட கடன் வாங்கி என்னோடய நண்பர்கள் மூலமாக தான் உதவி செய்ததுனால தான் நாங்கள் போகவே முடிஞ்சுது. எனக்கு இது பின்னாடி எந்த பின்புலமோ இல்லை வந்து அரசியல் இயக்கங்களோ பணமோ இதிலெல்லாம் ஒன்றுமே வந்து கிடையாது. நான் ரொம்ப உண்மையிலேயே கஷ்டப்பட்டு தான் போனேன். அங்கே போனால் வந்து நினைக்கிற மாதிரி பயங்கரமாக வந்து ஸ்டார் ஹோட்டலில் தங்க வைப்பாங்க, நம்மளை ரொம்ப சிறப்பாக உபசரிப்பாங்க அப்படின்லாம் கிடையாது. அங்கே போனாலே வந்து ஐநா மன்றத்தில் நடக்கக்கூடிய அங்கங்கே அரங்குகளில் நடக்கக்கூடிய அரங்குகளுக்கு வெளியில் வந்து ஜூஸும் பன்னும் வச்சுருப்பாங்க. அதை தான் காலையிலேருந்து நைட் வரைக்கும் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கணுமே தவிர நம்ம போய் அங்கே போய் ஹோட்டலில் வந்து செலவு பண்ணிலாம் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு நம்மளால் அது செய்ய முடியாது. உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு வந்து ஒரு கோட்டு கூட கிடையாது. நாங்கள் போய் கோட் இல்லாமல் போய் இறங்கிட்டேன். அது வந்து பயங்கரமான ஒரு குளிர் நாடு. அங்கே வந்து கோட் இல்லை. கோட்டு போய் அப்புறம் அங்கே உள்ள நண்பர்கள்ட்ட சொல்லி அவங்க தான் வந்து கோட்டு எனக்கு கொடுத்தாங்க. இதுதான் உண்மை. இன்றைய இளைஞர்கள் தங்களை எப்படி தயார்படுத்திக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்றைக்கி வந்து நாடு இல்லாமல் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழர்கள் எல்லாம் அங்கே வசதியாக வாழ்கிறாங்க, தரமான வாழ்க்கை வாழ்கிறாங்க. தரமான உணவு, தரமான உடை, வீடு எல்லாம் தரமாக இருக்குது. ஆனால் அவர்களுடைய மனசுக்குள்ளே ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. அது என்ன ஏக்கம்னா, நம்ம நாடு, நம்முடைய நிலம் இல்லையே, அது கைவிட்டு போய்விட்டதே என்ற ஒரு ஏக்கம் இருக்கிறது.
அந்த அந்த ஏக்கம் வந்து நாடு இருக்கிற நமக்கு புரிவதில்லை. நாடு இருக்கிற நாம் நாட்டை வந்து பாதுகாப்பது எப்படி, இயற்கையை வந்து வளங்களை பாதுகாப்பது எப்படி, மனித வாழ்க்கையை பாதுகாப்பது எப்படின்னு நமக்கு தெரியாமல் இருக்கிறோம். நாம் வந்து தொடர்ந்து செய்திகளுக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கோம். அரசாங்கம் வந்து நமக்கு வந்து தொடர்ந்து வந்து ஏதாவது ஒரு செய்தியை வந்து தீனியாக கொடுத்துக்கிட்டே இருக்குது. புல்வாமா வந்தது, அதுக்கப்புறம் அபிநந்தன், அதுக்கப்புறம் போர் வந்தது, பொள்ளாச்சி வந்தது, எல்லாம் ஒரு நாளுக்கு மறந்து போய் நம்ம வந்து இன்றைக்கி வந்து தேர்தலில் வந்து உட்காந்துருக்குறோம். தேர்தல் வந்து இன்னும் ரொம்ப சுட போயிட்டே இருக்கும் இன்னும் ஒரு மாதத்துக்கு. அதுக்கு பிறகு தேர்தலையும் மறந்து விட்டு நாம் போய்கொண்டே இருப்போம். ஆனால் நம்முடைய பிரச்சனைகள் அப்படியே இருக்கும், அது தீர்க்கப்பட போவதே இல்லை. இளைஞர்கள் தங்களுடைய நிலத்தினுடைய மதிப்பை, தங்களுடைய நாட்டினுடைய மதிப்பை உணர்ந்து பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவர்கள் களத்தில் குதிக்க வேண்டும். In India, we Muslims and Christian minorities are being targeted, and Tamil people from Tamil Nadu also being projected as traitors, and we constantly forced to prove our loyalty to the nation. Thank you. தமிழ் மக்களுக்காக தமிழ் குரலை உலக அரங்கில் ஒலிக்க செய்தோம் என்கிற ஒரு அந்த ஆத்ம திருப்தி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு தேவை. அது நம்மளை வந்து கொண்டு செல்லும். இலக்கு அல்ல நம்முடைய மகிழ்ச்சி, அந்த இலக்கை நோக்கி பயணம் செய்கிறோம் இல்லையா, அந்த பயணம் தான் நமக்கு மகிழ்ச்சி. சமூக அக்கறையோடு மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்து தொடர்ந்து செயல்படுகிற கட்டியக்காரன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.